ஹாய் கைஸ். நாம் கொஞ்ச நாளாக மயில் விருத்தம் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் மயிலில் என்ன சொல்லியிருப்பாங்க அருணகிரிநாதர் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், முருகனுடைய மயில் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால நாசா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் மையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வச்சு இந்த விண்வெளியை படம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? விண்வெளியில் இந்த மாதிரி இந்த டெலஸ்கோப் பறந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி படம் பிடிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காமெட்னு சொல்லுவோம். காமெட்னா வால் நட்சத்திரம். அந்த வால் நட்சத்திரம் எப்படி நம்மளுடைய சூரிய குடும்பம், அதாவது சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி தாண்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வடிவம் பார்த்தீங்கன்னா மயில் தோகை வடிவமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது. 30 அக்டோபர் அது என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளுடைய மார்ஸ் கிட்ட, அதாவது செவ்வாய் கிரகத்துக்கிட்ட அப்படி போயிடுச்சு. ஸோ இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா அச்சு அசல் அப்படியே மயில் தோகை மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பாடல்கள், நம்மளுடைய சித்தர் பாடல்கள், நம்மளுடைய என் என் தகப்பன் இது அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பாடல்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி, மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி அப்படின்னு சொல்லி பாடுவாரு. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், அவர் ஒரு கற்பையா அழக வர்ணிக்கிறார்னு நினைக்கிறோம். கிடையாது. இது என்னன்னா, நாம எல்லாருமே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்குள்ளதான் இருக்கோம். சரிங்களா? அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய அந்த பெரும் ஜோதி எப்படி இருக்குன்னா, அதுல இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இவ்வளவு நாள் சித்தர்களால அவங்களுடைய பெரும் பவர்னால, அதோட சக்தினால அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம விஞ்ஞானம் சும்மா அவங்களுடைய சக்திக்கு அணுவிலும் ரொம்ப சிறு அளவு வளர்ந்த தொட்டு நம்மளால இந்த சின்ன ஒரு மயில்ல இருக்க இந்த தோகை மாதிரி இருக்க ஷேப்பை பார்க்க முடியுது. நம்ம சித்தர்கள் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு சக்தி படைத்தவர்கள், ஞானம் படைத்தவர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. மிக்க நன்றி.